தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பேசும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தேவ சமூகத்தில் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாள் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுவார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம வாசித்து நம்ம இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த வசனமானது நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு வேத வசனமாக காணப்படுகிறது. எல்லாரும் அடிக்கடி ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த விடுதலையை குறித்து தான் இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய வசனத்திலிருந்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மனிதர்கள் இன்றைக்கு பல காரியங்களில் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை இல்லாமல், அந்த விஷயத்தில் சில குறிப்பிட்ட காரியத்தில் கட்டப்பட்ட நிலையில் நிறைய காரியங்களில் வெற்றி பெற்றிருக்கீங்க, நிறைய காரியத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கீங்க. ஆனால் சில விஷயங்களில் உங்களுக்கு விடுதலையே இல்லை, வெற்றியே இல்லை. அந்த விஷயத்தில் மாத்திரம் நான் இன்றைக்கும் விடுதலை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி உள்ளத்தில் மிகுந்த ஏக்கத்தோடு இந்த நாட்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது உங்களை ஒவ்வொரு நாளும், ஏசப்பா எனக்கு எப்படியாகிலும் இந்த ஒரு விஷயத்திலிருந்து விடுதலை கொடுங்க என்று நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஆனால் உங்களால் முடியலை. இன்றைக்கி என்னென்ன காரியங்களிலெல்லாம் மனிதர்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க, அதிலிருந்து எப்படி விடுதலையாக போகிறாங்கன்னு சொல்லி வேகமாக சில விஷயங்களை இன்றைக்கி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, முதலாவது ஒரு மனுஷனுக்கு எதிலிருந்து விடுதலை தேவை என்கிற காரியத்தை இப்பொழுது நம்ம கேட்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்போம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள், நீதிக்கு அடிமையானீர்கள். இன்றைக்கி மனுஷனுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, பாவத்திலிருந்து விடுதலையாக முடியலை. சில பாவமெல்லாம் ரொம்ப விளையாட்டாக ஆரம்பிக்கப்பட்ட பாவங்கள், சும்மா சாதாரணமாக தொடங்கின சில விஷயங்கள், அது எப்போமாகிலும் அந்த ஒரு காரியத்தில் அந்த பாவத்தினுடைய சில சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக போன பலர் அந்த பாவத்திற்கு அடிமையாகிவிட்டாங்க. விளையாட்டாக அல்லது எப்பொழுதாகிலும் ஒரு நேரம் அந்த பாவ செயலை செய்தவங்க இப்போ அது இல்லாமல் விடுதலையே இல்லை என்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கு அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிற எவனும்
பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, பாவம் செய்கிற ஒரு மனுஷன் அதை விளையாட்டு ஆரம்பித்தானோ அல்லது ஏதோ ஒரு சாதாரணமாக தொடங்கினானோ தெரியாது. அந்த பாவத்துக்கு ஒரு மனுஷன் பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா அந்த பாவம் ஒரு மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக்கிவிடும் என்கிற உண்மைதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி மனுஷனுக்கு இருக்கிற பாவ போராட்டம், பாவ அடிமைத்தனம் அவனை ஒரு மகா பெரிய அழிவுக்குள்ளே கொண்டு போயிடும். நிறைய பேர் பாவத்தை ஒரு சாதாரணமாக நினைக்கிறாங்க. அந்த பாவத்தினுடைய விளைவு, அந்த பாவத்தினுடைய முடிவு பயங்கரமான அழிவை மனுஷ வாழ்க்கையில் கொண்டு வரும் என்கிற காரியத்தை நிறைய பேர் புரியாமல் இருக்கிறாங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 19 நம்ம வாசிக்கும்போது இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு எப்படி விடுதலை கிடைக்கிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். ஆமென். அடுத்த வசனம், பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு பாவத்துக்கு அடிமையாய் இருந்த காலத்தில் நீங்க நீதிக்கு நீங்களானவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீங்களா? இங்கே வேதம் அர்த்தம் சொல்லுகிறது. தொடர்ந்து அடுத்த வசனத்தில், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று ஆண்டவருடைய வசனத்தில் படித்தோம் அல்லவா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து முதலாவது விடுதலை கொடுக்கிறார். இந்த விடுதலையை வேறு யாரும் தர முடியாது. பல காரியங்களில் உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவங்க பலர் இருக்கலாம். நம்ம தேசத்துக்கு சுதந்திரத்தை விடுதலை வாங்கி கொடுத்த, சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர்களையெல்லாம் நம்ம இன்றைக்கு போற்றுகிறோம். ஆனால் மனுஷனுக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து கிடைக்கிற விடுதலையை யாருமே வாங்கித்தர முடியாது. பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்க ஒரே ஒருவர் தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசுவை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. அவன் இனி பாவத்துக்கு அடிமையாக இருக்க போகிறதில்லை. அவனை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே. எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கி. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இப்போ அந்த பாவத்தினுடைய அகோரம் என்ன தெரியுமா? ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. ஒரு மனுஷன் பாவியாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து பாவம் செஞ்சு அந்த பாவத்துக்கு அடிமையாகவே இருந்து அவன் மரிக்கிறான்னா அவனுடைய ஆத்துமா நித்திய நரகத்தில் தள்ளப்படுகிறது. அவனுக்கு நித்திய மரணம் உண்டாகிறது. சரீரத்தில் உண்டாகிற மரணம் இல்லை, நித்திய மரணம். நித்திய மரணம் என்று சொன்னால் அது நரகத்தை குறிக்கிறது. அது கொடூரமான இடம், வேதனை நிறைந்த இடம். அந்த இடத்துல ஒரு மனுஷன் போயிட்டான்னா அவன் திரும்பி வர முடியாது. அதுக்கப்புறம் அவனுக்கு அங்கேருந்து விடுதலையே இல்லை. அங்கேயும் அவன் மறிக்க போகிறதில்லை. அங்கே வாழ்நாள் முழுவதும் அந்த நித்திய நரகத்தில் வேதனை அனுபவிப்பான். அதான் அதை பயங்கரமான மரணம். உயிரோடு இருந்து கொண்டே ஒவ்வொரு நிமிடமும் மரித்து கொண்டிருப்பான். அது நிரந்தரமாக மறிக்க மாட்டான். அவன் நித்திய காலம் அங்கே வேதனைப்படுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அதான் நம்ம ரோமர் 8:2 படித்தோம். கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதன் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. பாவம், அந்த பாவத்துக்கு வரக்கூடிய சம்பளமாகிய மரணம், இதில் 2லிருந்தும் கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் நம்மளை விடுதலையாக்குகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதான, இயேசுவை விசுவாசிக்கணும். நீங்கள் பாவி என்பதை உணர்ந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் என்று நீங்கள் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்தால், உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவை, நாம் செய்த எல்லா பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரிச்சிருக்கிறார். நமக்கு தண்டனை வரணும், ஆனால் அந்த மரணத்தை அவர் அடைந்தார். இயேசு சிலுவையில் மரித்தது சாதாரணமானது இல்லை. அவருடைய மரணம் அவருக்காக அவர் மரிக்கலை. அவர் என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக மரிச்சிருக்கிறார். அவர் மரித்ததுனால நமக்கு விடுதலை. நாம் அவரை நம்பும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, அந்த பாவத்துக்கான சம்பளமாகிய மரணத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோம். ஏன்னா அவர் நமக்காக மரிச்சிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் அந்த இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா, குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 2வதாக வாசிக்கும்போது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்தால், ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்குற 2வது ஒரு காரியம், மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்கள், மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்துக்குள் ஆனவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். உங்களுக்கு தெரியுமா, மரணம் என்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயத்தை விதைத்தது. முதல் மனுஷனாகிய ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த போது மரணம் முதல் அவர்களுக்கு வந்தது. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி மனிதனை ஆண்டவர் முதலாவது அந்த மரணம் என்கிற காரியம் அவனுக்குள்ளே வந்தது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பலனை நீங்கள் புசிக்க வேண்டாம், புசித்தா நீங்கள் மரிப்பீர்கள்னு சொன்னார். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பலனை சாப்பிட்டதுனால மரணம் அவர்களுக்கு ஒரு சாபமாக கொடுக்கப்பட்டது. இந்த மரணத்தை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த மரணம்னால எல்லாருக்கும் ஒரு திகில். ஒரு வியாதி வந்தால் மரணம் வந்துடுமோ, ஏதாகிலும் பிரச்சனை வந்தால் உடனே மரணம் வந்துடும். இந்த மரண பயம் எல்லா மனுஷனையும் ஆட்கொள்ளுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரண பயத்தின் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைக்குள்ளானவர்கள். அப்படி பிசாசு என்ன பண்ணுறான்னா, இந்த மரணத்தை காட்டி காட்டி எல்லாரையும் பயங்காட்டி வச்சுருக்கிறான். மரிச்சா எல்லாம் முடிஞ்சிடும் என்று சொல்லி. ஆனால் மரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவல்ல, ஒரு இன்னொரு வாழ்க்கையின் துவக்கம். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி விட்டுவிட்டால், அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து இயேசு விடுதலையாக்குகிறதுனால, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு மரணம் சரீரத்தில் ஏற்பட்டாலும் அவன் நித்திய காலமாக தேவனோடு கூட சந்தோஷமாக இருக்க போகிறான். அதனால் தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு மரணம் என்கிறது ஒரு பயத்துக்குரியதல்ல, அது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. மரித்தவன் இந்த உலகத்தில் சரீரத்தில் மரிக்கலாம், ஆனால் அவன் நித்திய காலமாக கடவுளோடு கூட சந்தோஷமாய் வாழப்போகிறான். இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயித்தவர் இயேசு மாத்திரம்தான். ஏனால் அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ அவதாரங்கள் யாரெல்லாமோ உலகத்தில் வந்திருந்தாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு நாள் மரித்தாங்க. அவங்க கல்லறை அடக்கம் பண்ணப்பட்ட இடம் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. காரணம், அவர் மரணத்தை வென்றவர். அப்போ ஒரு மனுஷன் மரணத்தை வென்றவரை நம்பும்போது அவன் இந்த உலகத்தில் அவன் மரித்தாலும் நித்தியத்தில் அவரோடு கூட மகிழ்ச்சியில் வாழப்போகிறான்.
பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நான் முந்தின காரியத்தில் சொன்னேன். அது நித்திய அழிவு, நித்திய வேதனை நிறைஞ்ச இடம். ஆனால் இயேசுவை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுனால, அவனுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கறதுனால, மரணத்தை கண்டு அவர்கள் தேவனை நம்புகிறவர்கள் அஞ்ச போவதே இல்லை. இயேசுவை கைது செய்ய வரும்போது கூட, இயேசுவை சிலுவையில் அறையும் போது கூட அவர் மரணத்தை கண்டு பயப்படலை. அவர் மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை வென்றார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும் மரணத்தை நிச்சயமாக ஜெயிப்பார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் எப்படி சொல்லுது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் எதுவுமே பயப்படுத்த முடியாது. அப்போஸ்தலர்களை பாருங்கள், இயேசுவுடைய சீசர்களை அவங்களை என்னென்ன காரியங்களில் எல்லாமோ பயமுறுத்தினாங்க. அது மரணத்தை காட்டி பயமுறுத்தினாங்க, அவங்க பயப்படலை. இயேசு கிறிஸ்துவுடைய 12 அப்போஸ்தலர்களில் 11 பேரும் ஆமென் யோவானை தவிர மற்ற எல்லாரும் இரத்த சாட்சியாக தான் மரித்தாங்க. மரணத்தை கண்டு அவர்கள் அஞ்சவில்லை. காரணம், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, மரித்த பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடியும் போது மறு உலகத்தில் நித்திய ஜீவனில் பரலோகத்தில் நம்முடைய வாழ்வு ஆரம்பமாகிறது. அங்கே நித்திய காலமாக தேவனோடு கூட நாம் வாழப்போகிறோம். அங்கே நித்திய காலமாக அவரோடு கூட மகிழ்ச்சி அடையப் போகிறோம். எனவே இயேசு கிறிஸ்து குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்றால் மரணத்திலிருந்து அவன் நம்மளை விடுதலையாக்குகிறான். 3ஆவதாக நம்ம வாசிக்கும்போது லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இங்கே பலவீனத்திலிருந்து இயேசு விடுதலையாக்குகிறார். முதலாவது பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், 2வது மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், 3வது பலவீனத்திலிருந்து இயேசு விடுதலையாக்குகிறார். இன்றைக்கி மனுஷர்களுக்கு பாருங்கள், பலவீனம் மருத்துவமனையிலெல்லாம் மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிறாங்க. புதிய வியாதிகள், பயங்கரமான வியாதிகள் இன்றைக்கி மனிதர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் சரீரத்தில் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்களை பலவீனத்திலிருந்து இயேசு விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருக்கலாம். இங்கே வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணானவள் 18 ஆண்டுகளாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு நிமிரக்கூடாத ஒரு கூனியாக 18 வருஷம் இருக்குது. பாருங்கள், ஒரு ஒரு பெண்ணை 18 ஆண்டு காலம் தாக்கி அவள் பலவீனமாக இருக்கிறாள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எத்தனையோ வருஷமாக வியாதியாக இருந்தாலும், எத்தனை பயங்கரமான வியாதியாக இருந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும், இயேசு இன்னைக்கு வாக்கு பண்ணுறாரு, அவர் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் மருத்துவமனையில் போய் பணத்தையெல்லாம் செலவு பண்ணி வியாதி சுகமடையும் என்று பார்த்தும் சுகவீனமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி எனக்கு விடுதலை இல்லை என்று நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இயேசு உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த பெண்ணுக்கு வியாதி இருந்தது எப்படியாம் பாருங்கள், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அப்போ சில ஆவி, பொல்லாத ஆவி, பிசாசின் ஆவி சில மனிதர்களை பலவீனப்படுத்தி வச்சுருக்கோம். மருத்துவம் பண்ணாலும் சுகமாகாது, எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போனாலும் சுகம் கிடைக்காது. காரணம், இவங்களுக்கு வியாதி வந்தது ஒரு பொல்லாத ஆவியின் கிரியை. அந்த பொல்லாத ஆவியை மருத்துவரால் சுகமாக்க முடியாது, துரத்த முடியாது, இயேசுவால் மட்டும்தான் முடியும். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வியாதி படுக்கையில், வியாதி சூழ்நிலையில் மருத்துவர்களெல்லாம் அணுகியும் சுகம் கிடைக்காம இன்றைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. டாக்டர் செக் பண்ணிட்டாங்க, மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, ஆனால் சுகம் அடையலை. நீங்கள் கலக்கத்தோடு இருக்கீங்களா? ஏதோ ஒரு பலவீனத்தின் ஆவி உங்களை தாக்கி இருக்கிறது.
இந்த ஆவியிலிருந்து உங்களுக்கு விடுதலையை யார் தர முடியும்? இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். இன்றைக்கி இந்த ஜெபம் முடியும் போது, இந்த செய்தி முடியும் போது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படி ஜெபிக்கும்போது நீங்களும் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிச்சிங்கன்னா, நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்கள் பலவீனத்தின் ஆவியை இயேசு உங்களை விட்டு நீக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதியை, நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சுமந்தார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. இப்படியாக வாசிக்கிறோம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய பலவீனம், அந்த பலவீனத்திலிருந்து இயேசு உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள விசுவாசம் வரட்டும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லுங்கள். என் சரீரத்தில் வியாதிப்பட்டிருக்கிறேன், எனக்கு சௌக்கியம் தாங்க ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்கள். ஆண்டவராக இயேசு நிச்சயமாக உங்களை சுகமாக்குவார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நேரமெடுத்து படித்து பாருங்கள். அநேக பலதரப்பட்ட வியாதிஸ்தர்கள் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் வந்தார்கள். அவர்களை எல்லாரையும் ஆண்டவர் சுகமாக்கினார், பலவீனங்களை குணமாக்கினார், அவங்களுக்கு அற்புதம் செய்தார். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் இயேசு நோயிலிருந்து விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். வியாதி என்கிற ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அந்த பலவீனத்திலிருந்து இயேசு நிச்சயமாக உங்களுக்கு அவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். 4ஆவதாக ஆண்டவர் லூக்கா சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், நல்ல கவனிங்கள், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்போ இங்க இந்த 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, 2வது நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. 2 விதமான விடுதலை ஆண்டவர் வச்சிருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று கேட்ட அந்த வார்த்தையின் சத்தியம் இதுதான். நீங்கள் சிறைப்பட்டு கிடக்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சிறையிருப்பு என்பது மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கி பிசாசு என்ன செய்கிறான் என்றால், அநேக மனிதர்களை இன்றைக்கு சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான், அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அவங்கள முன்ன போக விடாமல், பின்ன போக விடாமல், எதுலேயும் அவங்கள சந்தோஷமாக வாழ விடாமல் பாருங்கள், எல்லாம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு அடிமைத்தனம். ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து விடுதலை தருவார். ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழணும்னா சுதந்திரமாக வாழணும். அவன் ஜெயிலில் கிடக்கிறவனை பாருங்கள், அவனுக்கு சுதந்திரமே இருக்காது. மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது, நினச்சதை சாப்பிட முடியாது. ஒரு சிறையிருப்பு, அது அவனை உள்ளத்துக்குள்ளே அவனை ரொம்ப ஏதோ ஒரு கூண்டில் அடைத்தது போல ஒரு உணர்வு. சுதந்திரம் இல்லை. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை உங்களால் வாழ முடியுதா? அல்லது ஏதோ ஒரு கூண்டில் அடைத்தது போல ஏதோ ஒரு ஆவி உங்களை அப்படியே சிறைபிடிச்சு வச்சுருக்குது, வெளியில் போக முடியலை, எதுலேயுமே உங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியல. அப்படி சிறைபிடிக்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். சங்கீதம் 53:6 வாசிக்க கேட்போம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும். அப்போ தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்றாரு, நீங்க சிறைப்பட்டு போய் இருக்கிறீங்க, விடுதலையாய் வெளியே வரணும் ஆசை ஒன்று முடியல. ஆனால் கர்த்தரை கூப்பிடுங்க, இயேசுவே என்னுடைய சிறையிருப்பை உடைச்சு என்ன வெளியே கொண்டு வாங்க, நான் சுதந்திரமாக வாழட்டும், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எதற்கும் அடிமை இல்லை, சுதந்திரமான ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்டிங்கன்னா அவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிறைப்படுத்துகிற செயலை செய்கிறது யாருன்னா, ஏசாயா
49 அதனுடைய 25 நம்ம வாசிக்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுதலையாக்கப்படுவார்கள். பராக்கிரமனாலே சிறைப்படுத்தப்பட்டவர்கள். பராக்கிரமன் யாரு? பிசாசு. அவன் சில காரியங்களை மனுஷர்களை அப்படியே சிறைப்பிடித்து போடுறான், அவங்கள அடக்கி வைக்கிறான், அவனை 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 சுதந்திரமாக இருக்க விடாமல், அவனை சந்தோஷமாய் வாழ விடாமல் ஆண்டவராகிய தேவன் விடுதலையை தர அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 14:5 படிக்கும்போது, கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போடுவார். பிசாசு இன்னைக்கு என்ன செய்கிறான்? துஷ்டனாக இருந்து தண்டாயுதமாக ஒரு மனுஷன் மேலே அதிகாரம் செலுத்துகிறான். அரசாண்டவர்களின் செங்கோலை முறித்து போடும். அதிகாரம் செலுத்தி அடக்கி வச்சிருக்கிறான் மனுஷனை விடுதலை இல்லாமல். நீங்கள் எந்த விதத்தில் சிறைப்பட்டிருந்தாலும் கர்த்தராய் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு, ஒரு விடுதலையை நிச்சயமாக தருவார். லூக்கா 4:18 ஏற்கனவே படித்த இடத்துல நொறுங்குண்டவர்களுக்கு ஆண்டவர் விடுதலையை தருகிறார். இருதயம் உடைஞ்சு போய் எல்லா பிரச்சனைகளையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையாக சந்தித்து இருதயம் உடைஞ்சு போயிட்டு ஒரு நொறுங்குண்ட நிலையில் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்களா? உங்கள் இருதயம் உடைஞ்சு போயிட்டு கேட்ட காரியங்கள், உங்களை சிலர் செய்த துரோகங்கள், சிலர் செய்த காரியங்கள் இருதயத்தை உடைச்சி போய் அப்படி இருதயம் நொறுங்குண்டு இருக்குதா? கர்த்தர் விடுதலை தருவேங்கிறார். சங்கீதம் 34:18 வாசிக்க கேட்போம். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பார்த்தீங்களா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றிடலாம், ஆனால் அங்கே உள்ளம் உடைஞ்சிருக்குதே, உள்ளத்தில் வேதனையை சுமக்கிறீங்களே ஒவ்வொரு நாளும், யார் உங்கள் உள்ள காயத்தை ஆற்ற முடியும்? இருதயம் நொறுங்குண்டவர்களை இயேசு மாத்திரம்தான் குணமாக்குவார். இன்னும் நீங்கள் சங்கீதம் 51:17, 147:3 இதில் எல்லாம் படித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் உடைந்து போன இருதயம் உள்ளவங்களுக்கு தேவன் விடுதலையை தருகிறார். இன்றைக்கி ஏதோ சில பிரச்சனையில் இருதயம் உடைஞ்சு போய் காயம் ஆறாமல் வேதனையை இருதயத்தில் சுமந்து கொண்டு நீங்கள் வாழ்கிறீங்கன்னா உங்களை விடுதலை ஆக்குவார். ஒன்று, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அந்த விடுதலை எதிலெல்லாம் இருந்து விடுதலை? பாவத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, சிறைப்பு இருப்பில் இருந்து, நொறுங்குண்ட ஒரு இருதயத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் நம்பினால், நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அங்கே ஒரே ஒரு வார்த்தை வருகிறது. இயேசு எப்படி விடுதலை தருகிறார்? 36வது வசனத்தை நம்ம படித்தோம், எப்படி விடுதலை கிடைக்கும் என்று. ஆனால் 32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா சத்தியத்தை அறியணும். சத்தியம் யார்? இயேசு. யோவான் 14 படிக்கும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த சத்தியமாகிய இயேசுவை இன்றைக்கு நீங்கள் அறிந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 5 விதமான விடுதலையையும் இயேசு உங்களுக்கு தருவார். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. விடுதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பாவத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து, நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து விடுதலை பெற்று உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குறிப்பாக பலவீன கட்டுகளில் இருக்கிற பிள்ளைங்க, பல வருடங்களாக எனக்கு விடுதலை இல்லையே என்று இருக்கிறாங்களே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வரட்டும் என்று செபிக்கிறேன். பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்பவே முடியலை, எனக்கு விடுதலை வேணும், நான் நல்ல மனுஷனாக மாறணும், குடியிலிருந்து விடுதலை, அசுத்தத்திலிருந்து விடுதலை, அருவருப்பிலிருந்து விடுதலை வேணும்னு எதிர்பார்க்குறாங்களே, உங்கள் பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.